போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. எல்லாருக்கும் இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம். நான் முதல் முறையாக நாட்ராம்பள்ளிக்கு வரேன். நான் நிறைய ஊர் பயணிச்சிருக்கேன், ஆனால் நாட்ராம்பள்ளிக்கு முதல் முறையாக வந்திருக்கேன். என்ன இங்கே நாட்ராம்பள்ளிக்கு அழைத்த நண்பர் பிரபு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர் கூட செயலாற்றின அத்தனை பேருக்கும், விஸ்வத் இந்து பரிஷத் அமைப்பில் இருக்க அத்தனை பேருக்கும் இங்கே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். நான் ஒரு திரைப்பட இயக்குனர். என்னுடைய பேர் மோகன்ஜி. அப்பா பேர் குணசேகரன், அதான் மோகன் குணசேகரன். ராமநவமி நிகழ்ச்சிக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், எதுக்கு ஒரு சினிமாக்காரன் நீங்கள் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு கேள்வி இருக்கலாம். அதுக்கு காரணம் நம்ம தமிழ் திரையுலகத்தில் இந்து சம்பந்தப்பட்ட சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சாமி பாட்டு இதெல்லாம் வச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய தெய்வ குத்தம். உங்களுக்கு அவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கும், அவ்வளோ பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அந்த மாதிரி நான் சில விஷயங்கள் செஞ்சதால் வேறு வழி இல்லை. நான் ஒருத்தன் தான் இருக்கிறதால என்னை கூப்பிட்டுறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. அதுதான் வேறு எதுவும் சம்மந்தம் இல்லை. ஸோ நமக்கும் ராமநவமிக்கும் தான். அதுவும் இல்லாமல் இப்போ திரௌபதி 2 திரைப்படத்தில் அந்த காலத்தில் 14ஆம் நூற்றாண்டில் நம்ம இப்போ ராமரை தான் வழிபட்டு இருந்திருக்கோம். இப்போ நமக்கு 100 கடவுள்கள் இருக்காங்க. அப்போ நம்ம ராமரை தான் வழிபட்டு இருந்தோம். அப்போ நடந்த பிரச்சனைகள், ராமருக்கு ஒரு பாடல் திரௌபதி 2 திரைப்படத்தில் வச்சுருந்தேன். அரசியல் காரணங்களால் அந்த படம் இன்னும் உங்ககிட்ட பெருசாக சேரலை. நிச்சயமாக எலெக்ஷனுக்கு அப்புறம் அது முழுசாக உங்கள் கையில் சேரும். ஸோ இன்று பகவான் விஷ்ணு பகவான் ராமராக மனிதராக பூமிக்கு அவதரித்த நாள். அதுதான் நம்ம ராமநவமியாக கொண்டாடுறோம். இன்றைக்கி ராமரோட பிறந்த நாள். அப்படி சொன்னால் தான் நம்மளுக்கெல்லாம் புரியும். ராமநவமின்னா புரியாதுல்ல. எதுக்காக இந்த பூமியில் அவர் மனிதர் அவதரித்தார். இறைவன் ராமரா இந்த பூமியில் அவதரிக்க வேண்டிய காரணம் என்ன, அதுவும் ஒரு சத்திரிய வம்சத்தில் அவதரிக்க வேண்டிய காரணம் என்ன, எதுக்கு அப்படின்னா நமக்கு சில நெறிகளை கற்றுக் கொடுத்துட்டு போகிறதுக்கு, மனிதன் எப்படியெல்லாம் வாழணும், எதையெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத இந்த நெறியை சொல்லித்தரதுக்காக தான் அந்த பூமியில் அவதரித்தார். ஆனால் இங்கே அரசியல் காரணங்களுக்காக ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ராமரை வடநாட்டு கடவுளாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி முருகரை, விநாயகரை, சிவனை, அம்மன் அந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் வணங்குறோமோ, அந்த மாதிரி நம்ம ராமரையும் இன்றைக்கி நம்ம வணங்கி இருக்கணும். ஒரு தெருவிலையும் ராமருக்கு கோவில் இருந்திருக்கணும், நம்ம மனசுலேயும் ராமர் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே நடந்த அரசியல் மாற்றங்களால் நம்ம மனசுலேயும் ராமர் இல்லை, நம்ம அருகாமையிலையும் போய் நீங்கள் ராமரை வணங்கணுன்னா எங்கேயும் கோவில் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ நெறிகளை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார், அவ்வளோ தர்மத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். ராமாயணம்னு ஒரு பெரிய இதிகாசம், ஒரு பெரிய காப்பியம் இந்த நாட்டில் இந்தியாவில் மிகப்பெரிய இதிகாசங்கள் காப்பியங்கள்னால் 2 தான். ஒன்று மகாபாரதம், ஒன்று ராமாயணம். மகாபாரதத்தில் பங்காளிகளாக நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணால் சேராதவங்க கூட சேர்ந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது மகாபாரதத்தில் சொல்லியிருப்பாங்க. ராமாயணத்தில் ஒரு மனிதன், அது இறைவனாக இருந்தாலும் இந்த பூமியில் மனிதனாக பிறந்தால் எவ்வளோ நன்மைகளையும் எவ்வளோ தீமைகளையும் எவ்வளோ சோதனைகளையும் கடந்து ஒரு புனிதராக வாழணுன்றதை எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ராமாயணத்தோட தலைவர், அந்த ராமாயணத்தோட கதாநாயகன் தான் ராமபிரான். இந்த நல்லதெல்லாம் நீ ஏன் சொல்கிறன்றதுக்காக தான் தமிழ்நாட்டில் நம்ம ராமர் வழிபாட்டிலேருந்து நம்மளை தூரம் கூட்டு போய் இன்றைக்கி நமக்கு யாருன்னே தெரியாது. ராமநவமினா ஏதோ வடநாட்டு பண்டிகைன்னு நினச்சின்னு இருக்கும். அப்படி தான் இல்லை. என்னோடய கிராமம் திண்டிவனத்தில் எண்டியூர்னு ஒரு கிராமம். எங்கள் ஊரில் ராமருக்கு கோவில் இருக்குது. 104 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய தாத்தா கட்டின கோவில் இன்னும் இருக்குது. எத்தனை கிராமங்கள் அப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி என்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு போனேன் ராமர் இந்த பூமியில் மனிதராக பிறந்து அப்படின்னா, என்றைக்குமே எந்த சூழ்நிலையும் நம்ம தர்மத்தின் பக்கம் தான் நிற்கணும், நியாயத்தின் பக்கம் தான் நிற்கணுன்ற மிகப்பெரிய கருத்தை சொல்லிட்டு போனார். ஒரு தந்தைக்கு
எப்படி மகனாக இருக்கணும், உங்கள் அப்பா நில்லுனா நீ அந்த இடத்துல நிற்கணும், நீங்கள் தப்பே செய்யணுனாலும் வனவாசம் போகணும்னு சொன்னார்னா நீங்கள் வனவாசம் போகணும், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற தாரக மந்திரத்தை வந்து இந்த ராமர் வந்து சொல்லிட்டு போனார். ஒரு அண்ணனா சகோதரனா எப்படி இருக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணன் கூட இருந்து அதை வந்து அந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு போனார். ஒரு சகோதரனுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்கணும், ஒரு கணவனா ஒரு மனைவியை வந்து நீங்கள் எப்படி நடத்தணும், எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், எவ்வளோ அரவணைப்பாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ அது எப்படி சமாளிக்கணுன்றதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு நாட்டுக்கு அரசனா, ஒரு மாவீரனா, ஒரு கடவுள் வந்து இங்கே அரசனை அவதரித்தது அந்த அடையாளம் தான் ராமர். எத்தனை பேருக்கு ராமாயணம் தெரியும் தெரியல, கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. 14 ஆண்டு வனவாசம் போனார், அதுக்கப்புறம் ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை, ஒரு சீதையை தூக்கிட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் பாலம் அமைச்சு போய் சீதையை காப்பாற்றாங்க, அதெல்லாம் படிச்சிருப்பீங்கள்ல. என்ன பிரச்சனை ராவனுக்கும் ராவணனுக்கும், என்ன வித்தியாசம், இவங்களாம் உண்மையிலே வாழ்ந்தாங்களான்னா அது ஒரு தத்துவம் தான், தத்துவத்தோட வடிவம் தான் அது. ராமனுக்கும் ராவணனுக்கும் ராமரை விட ராவணன் வந்து ரொம்ப பலசாலி, அழகானவன், திறமையானவன், அறிவாளி. அதெல்லாம் இருந்தும் நம்ம ஏன் வந்து ராமரை வணங்குறோம்? நம்ம வீட்டில் குழந்தை பிறந்தா ராமர் என்ற பேரோட சேர்த்து ராமச்சந்திரன், ராமசாமி, ஸ்ரீராம், ஜெயராம் அப்படின்னு நம்ம ஏன் ராமரை மட்டுமே சேர்த்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறோம்? ஒரு வீட்லையாவது யாரையாவது ராவணன்னு பேர் வச்சுருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா இங்கே ராவணன்னு ஃப்ரெண்டு யாருக்காவது இருக்காங்களா? உங்களுக்கு ராவணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், எந்த ஊர்லண்ணே? சூப்பர். அது ரொம்ப அதிசயமான விஷயந்தான், ராவணன்ன்ற ஒரு பெயரோட ஒரு மனிதரை வந்து தமிழ்நாட்டில் பார்க்குறது. ஏன்னா அது வைக்க மாட்டாங்க. என்னென்னா என்ன அடையாளம் அப்படின்னா, அவர் வந்து பேராசை, தீய குணங்களுக்கு சொந்தமானவர். எல்லாமே இருந்தும் ஒரு அரசனாக இருந்தும் ராவணன் வந்து நிறைய தீமைகளை செஞ்சவர் அப்படின்றதோட அடையாளத்தோட உருவம் தான் வந்து ராவணன். அதனால் ராமருக்கும் ராவணனுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையாக தான் 10 தலை ராவணன் அழிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த 10 தலை அப்படின்னா உண்மையிலே அவருக்கு 10 தலை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த 10 தலைக்கு வந்து அர்த்தம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அந்த 10 தலைன்னா, காமம், கர்வம், கோபம், பேராசை, மோகம், சுயநலம், வஞ்சகம், பொறாமை, வெறுப்பு. இந்த 9 ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவன் தான் ராவணன். இது எல்லாருக்குமே நமக்கு இருக்குது தானே அப்படின்னு சொல்கிறீங்கள, அது இருக்கும் தான். அதை நம்ம எப்படி காட்ட போகிறோம், எந்த இடத்துல காட்ட போகிறோன்றது தான். அது வந்து ராவணன் தப்பாக பயன்படுத்தினான், அதை அழிச்சது தான் அந்த 10 தலை ராவணன் அழிச்சாருன்ற மாதிரி நம்ம வந்து ராமாயணத்தில் சொல்லியிருக்க கதை. ராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமைதி, தூய உள்ளம், தூய்மையான விஷயம் அப்படின்னு அர்த்தம் ராம். நம்ம எங்கே ராம் தேடலாம் அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயுமே வந்து ராமும் இருக்கார், ராவணனும் இருக்கார். உங்களோட அகம்னா உள்ள, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ராம்ன்றது நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளத்துக்கு தான் ராம் அப்படின்னு பேர். ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் நடைமுறையில் ராமராக இருக்கீங்களா இல்லை ராவணராக இருக்கீங்களான்னு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நமக்கு ராமரை பற்றியும் ராமநவமி இந்த மாதிரி நாட்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறப்ப தான் நம்ம வந்து ராமராக வாழ்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சிப்போம். அது நம்ம எதாவது தப்பு பண்ணுறப்ப தப்புன்னு சொல்லி நமக்கு புரிய வரும். இந்த அர்த்தம் நமக்கு தெரியவே கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்மக்கிட்டேருந்து ராமரை பிரித்து கொண்டு போயிட்டாங்க. அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்காகவாது ராமரை கொண்டு போய் சேருங்க. ராமர் ஒரு வீரர், ராமர் ஒரு தூய உள்ளம் கொண்டவர், ஒரு நெறியாளர், தர்மத்தின் வழி நடந்தவர். இந்த மாதிரி பல நற்குணங்களை கொண்ட ஒரு உருவம், ஒரு பிம்பம் ராமர். தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேறு எந்த மதத்துக்குமே அந்த தர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தை கிடையாது. நமக்கு மட்டும்தான் அந்த தர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. பிறருக்கு உதவுவது, தவறான வழியில் போகாமல் நெறியுடன் வாழ்வது, நியாயத்தின்படி நிற்பது. ஸோ இதை போதித்தவர் தான் இந்த ராம் என்ற மந்திர சொல், ராமாயணம் என்ற மந்திர சொல். இதில் பொண்ணு கல்யாணம் ஆகிட்ட மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த பொண்ணோட நிலைமை என்ன வருது? ஸோ ராயபுரம் பதிவாளர் அலுவலகத்தில் 3500 திருமணங்கள் நடந்தது. அது வந்து கேஸ் ஆகி சிபிஐக்கு போய் சிபிஐயிலேருந்து அங்கே வந்து என்கொயரி பண்ணி அரெஸ்ட் பண்ணி டபுள் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் 3500 திருமணங்களையும் அவங்க வந்து ரத்து செஞ்சாங்க. அந்த பதிவு தான் திரௌபதின்னு ஒரு படமாக எடுத்தேன். அதுதான் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பெரிய சலசலப்பை ஏற்படுத்திச்சு.
அது வந்து எனக்கு ஒரு முத்திரையும் குத்துச்சு. நான் வந்து ஒரு ஜாதிய பின்புலம் கொண்டவனா, ஒரு ஜாதிக்கு மட்டும் ஆதரவாக, ஏன்னா நாடக காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லிட்டேன் அந்த படத்தில். நான் திரும்ப திரும்ப நிறைய தடவை சொன்னேன், அது வந்து ஒரு அமைப்பு, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில ஜாதிகளை பயன்படுத்தி மக்கள் மனசில் அந்த வன்மத்தை விதைச்சாங்கன்னு. அது ஆனால் அதை மீடியா நம்பலை. அது இன்னி வரைக்குமே அதை நம்பாம தான் இருக்காங்க. ஆனால் நடந்தது உண்மை தான். அந்த படத்துக்கு அப்புறம் அரசாங்கமே வந்து 2 ஜிஓ போட்டாங்க. கேமராவே இல்லாமல் நான் அந்த படத்தில் அதை தான் தீர்ப்பாக சொல்லியிருப்பேன், அந்த கோரிக்கையாகவும் சொல்லியிருப்பேன், தீர்ப்பாகவும் சொல்லியிருப்போம். அது இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. கேமராவே இல்லாமல் எந்த பதிவு அலுவலகத்திலும் திருமணம் நடக்கிறது இல்லை. இப்போல்லாம் கேமரா முன்னாடி நடந்து அந்த கேமரா பதிவு வந்து அரசாங்கம் அவங்க சிடியே போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அது இந்த திரைப்படம் செஞ்சது. 2வது 3வது நபர் யாரும் ஒரு பதிவாளர் அலுவலகத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த 2 ஜீவோ அப்போ போட்டு அது இன்னும் நடைமுறையில் இருக்குது. அந்த படம் செஞ்சது தான் அது. அதுக்கடுத்து நான் 2வது பண்ண படம், என்னோடய 3வது படம், திரௌபதிக்கு அப்புறம் பண்ண படம் ருத்ரதாண்டவம். ருத்ரதாண்டவம் ஒரு படத்தில் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கஞ்சா வந்து எவ்வளோ சாதாரணமாக எளிமையாக நம்ம கையில் கிடைக்குதுன்னு. அது அப்போவே நான் சொன்னேன். அது அப்போ ரொம்ப நிறைய எனக்கு முரண்பாடான கருத்துக்கள் வந்தது. 2 பெரிய விஷயம் சொல்லியிருந்தேன் அதில். கஞ்சா வந்து இவ்வளோ எளிமையாக சாக்லேட்குள்ளே வச்சு குழந்தைங்க 5வது 6வது படிக்கிற ஸ்கூல் பசங்க வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. கூல் லிப்புன்னு ஒன்று எவ்வளோ பெரிய எதிரியாக வந்து இந்த மக்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த இளைஞர்களுக்கு போய் சேரப்போகுதுன்னு அந்த படத்தில் சொல்லியிருப்பேன். அதில் இன்னொரு கருத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். இந்து மதத்திலேருந்து நீங்கள் வேறு எந்த மதத்துக்கு மாறினாலும், கிறிஸ்துவத்துக்கோ முஸ்லீம்க்கோ மாறிட்டா உங்களுக்கு இங்கே இருக்கிற எந்த சலுகைகளும், எந்த அந்த ஜாதி சார்ந்த நம்ம அனுபவிக்கிற ஸ்காலர்ஷிப்பு நமக்கு கிடைக்காது. அப்படி மாறினவங்க அதை தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்ற கருத்தை வந்து அந்த படத்தில் சொல்லி கடைசியில் தீர்ப்பாகவும் சொல்லியிருப்பேன். ஒரு அந்த பையனோட அம்மா அவங்களோட வார்த்தையிலே, நான் எப்படி பிறந்தனோ அப்படியே தான் அந்த மண்ணுக்குள்ளே போக விரும்புகிறேன்னு. ஏன்னா பிசிஆர் சட்டம் ரொம்ப தப்பாக பயன்படுத்தப்பட்ட காலகட்டம். நான் அந்த படம் எடுத்த 2021 அந்த காலகட்டம். கிட்டத்தட்ட 100 கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா அதில் 97 கேஸ் வந்து போலியான கேஸுன்னு சட்டப்படி சென்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் அந்த படமாக எடுத்தேன். அது வந்து 1950 சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் சட்டம் எழுதினப்பவே அவர் எழுதின ஒரு சட்ட. அது நீங்கள் வந்து இந்து மதத்தையோ இல்லை பௌத்த மதத்தையோ இல்லை நம்ம இப்போ சமணம்னு சொல்கிறோம் அந்த மதத்தையோ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இப்போ நம்ம அனுபவிக்கிற எம்பிசி, எஸ்சி, பிசின்ற பிரிவுகளில் நம்ம வந்து சலுகைகள் அனுபவிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டு வேறு ஏதோ ஒரு மதத்துக்கு மாறிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எந்த சலுகையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அந்த கிறிஸ்துவத்தில் அந்த பிரிவு கிடையாது, இஸ்லாமில் அந்த பிரிவு கிடையாதுன்றதை வந்து ஆணித்தரமாக சொல்லியிருந்தேன். அதை நேற்று வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அந்த படம் பண்ணப்பவே மதுரை ஹைகோர்ட் வந்து அந்த படத்தோட பேரை மென்ஷன் பண்ணி இந்த திரைப்படத்தில் வருவது ருத்ரதாண்டம் திரைப்படத்தில் வருவது போல்னு ஒரு கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. கேரளாவில் ஒரு எம்எல்ஏ வந்து அவர் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வகுப்பில் ரிசர்வ்டு தொகுதியில் ஜெயித்தார். ஆனால் அவர் வந்து கிறிஸ்துவராக மதம் அறிந்ததை கண்டுபிடிச்சி அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க. இன்றைக்கி டெல்லியில் இருக்க உயர்நீதிமன்றம், அதுதான் வந்து இந்தியாவிலேயே உச்சபட்ச நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துலேருந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஹைதராபாத்திலேருந்து ஒரு பாஸ்டர்னால் பாதிரியார், ஊழியம் செய்வாங்க, ஃபாதர்னு சொல்லுவோம்ல சர்ச்சில், அவர் வந்து இந்து மதத்திலேருந்து தாழ்த்தப்பட்ட இனத்துலேருந்து மதம் மாறி அவர் 10 வருஷமாக ஊழியம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் 10 வருஷம் ஆகி கிறிஸ்துவத்துக்கு போயும் அவரை வந்து அங்கே வந்து யாரோ வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஸோ அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து அவங்கள கைது பண்ண சொல்கிறாரு. அவருக்கு வந்து அந்த சட்டம் செல்லாது, நீங்கள் கிறிஸ்துவராக மாறிட்டீங்கன்னு சொன்னதெல்லாம் அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறார். நான் வந்து மதம் மாறினாலும் எனக்கு வந்து இந்த சலுகை கொடுக்கணும், என்னை வன்கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி. அது ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அதை நிராகரித்து அவர் அதை அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நேற்று ஜட்ஜ்மெண்ட் வந்தது. நீங்கள் இந்துவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பட்டியலினம்ன்ற அந்த சமூக அடையாளத்தை பயன்படுத்த முடியும்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது வந்து நாங்கள் ருத்ரதாண்டவம் படத்திலே 2021 சொன்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது வந்து திரும்ப 2 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பாக வந்திருக்கு. இது ஒரு விழிப்புணர்வாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் எந்த ஜாதியில் இருந்தாலும் நீங்கள் மதம் மாறிட்டால் உங்களால் வந்து இதில் இருக்க சலுகைகளை பயன்படுத்த முடியாது. இதில் இருக்கிற நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறதோ ஒரு சலுகை வாங்குறதோ முடியாது. இந்த மதத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஐயா சொன்ன மாதிரி நாம் அனைவரும் இந்துவாக தான் இருக்கணும். நீங்கள் இந்துவாக இருந்தால் மட்டும்தான்
நமக்கான முன்னேற்றத்துக்கு நம்ம இந்த சலுகைகளை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஜாதிகளை பயன்படுத்திக்க முடியும். மற்ற நேரத்தில் ஓட்டு போகிற நேரத்துலலாம் நம்ம எல்லோரும் இந்துவாக தான் இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி ராஜேந்திரன் ஐயா சொன்னார் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக, அது கதையோடு சொன்னார் அழகாக. அக்கா பயங்கரம் அப்டேட்டடாக இருக்காங்க. ஸோ துராந்தர்னு ஒரு படம் வந்து இப்போ வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. இந்தியாவில் மிக அதிகமான வசூல் 5 நாள் 1000 கோடி கிட்டத்தட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஒரு இந்தி திரைப்படம் தான், தமிழ்நாட்டிலையும் ரொம்ப சூப்பராக ஓடிட்டுருக்கு. அந்த படம் வந்து என்ன அரசியல் பேசுது அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து நம்ம நாட்டை வந்து அழிக்கணும்னு சொல்லி தீவிரவாத தாக்குதல் பண்ணவங்களோட மொத்த பேரையும் வந்து இங்கேருந்து ஒரு இராணுவ வீரன் உளவாளியாக பாகிஸ்தான் நாட்டுக்கு போய் களை எடுக்கிறது தான் அந்த படத்தோட கதை. எதுக்கு வந்து இங்கே மோடி ஐயா வந்து டிமானிஸ்டேஷன், அதாவது 500 நோட்டு 100 நோட்டு செல்லாதுன்னு அறிவித்தார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இவங்க வந்து நம்ம இந்தியா நாட்டோட உளவுத்துறை அஜித் தோவல் அப்படின்ற ஒரு மாபெரும் மனிதர், அவங்க வந்து எப்படி இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன வியூகம்லாம் வகுத்தாங்க, இங்கேருந்து எப்படி வந்து ஒரு உளவாளி அனுப்பி அவர் குடும்பம் போனாலும் பரவாயில்ல தன்னோட உயிரையும் பணைய வச்சு அங்கே போய் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்காமல், இந்தியா மீது எந்த எங்கேயும் வெடிகுண்டு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க அது எப்படியெல்லாம் அவங்க தன்னோட உயிரை பணைய வச்சு அதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறது தான் அந்த படத்தோட கதை. பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. இந்தியா முழுக்க பெரிய பேர் வாங்கி போயிட்டுருக்கு. பயங்கரமான படம். 4 மணி நேரம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் எழுந்து போகாமல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பர் படம் அது. ஆனால் அந்த படத்தையே வந்து இப்போது இங்கே வந்து மத ரீதியாக பிரச்சாரம் பண்ணி அந்த படத்தை வந்து தடை வாங்குற அளவுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவ்வளோ காழ்ப்புணர்ச்சியான மக்கள் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. அதை வந்து அவங்க இந்தியர்களாக அந்த படத்தை பார்க்காம அதை மத ரீதியாக அந்த படத்தை வந்து இன்றைக்கும் பார்க்குற சூழல் இருக்குது. எங்கள் கூட இருக்கிற அண்ணன் அமீர் அவர்கள் கூட அந்த படத்தை வந்து எதிர்த்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தன் பாதுகாப்புக்காக அந்த ஊருக்கு போனால் உளவாளி, அந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்காக ஒருத்தன் வந்து அதே மாதிரி உளவு பார்க்க வந்தால் மட்டும் நம்ம அவனை தீவிரவாதி, அவனை வந்து மத அடையாளப்படுத்துகிறோன்னு சொல்லி அண்ணன் அந்த படத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. பாகிஸ்தான்லேருந்து இங்கே உளவு பார்க்குறவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அமீர் அண்ணன், நம்ம நாட்டில் எத்தனை குண்டு வெடிப்பு வெடிச்சிருக்கு, எத்தனை மக்கள் உயிரை விட்டுருக்காங்க அப்படின்றது ஹிஸ்ட்ரி இருக்குது, வரலாறு இருக்குது. இப்போ கூட ஐயா சொன்ன மாதிரி 21 பேர் வந்து காஷ்மீரில் பெஹல்காமில் வந்து அட்டாக் பண்ண வரலாறு இருக்குது. இப்போ இந்த வருஷமே நமக்கு கண்டுக்கு தெரிஞ்சு. ஆனால் இந்தியாவிலேருந்து ஒரு இந்தியன் பாகிஸ்தானில் போய் பாம்பு வச்சோ இல்லைன்னா சுட்டோ எத்தனை உயிர் போயிருக்குன்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எப்படி வந்து அவர் வந்து இதை இங்கேருந்து ஒருத்தன் போனால் உளவாளின்னு சொல்கிற, அங்கேருந்து இங்கே வந்து அவனை வந்து சமூக விரோதின்னு சொல்கிற, தேசப்பற்றுனா என்ன அப்படின்ற கேள்வி எப்படி அமீர் என்ன நீங்கள் கேட்கலாம்? எனக்கு அது புரியவே இல்லை. இது ரொம்ப தப்பான கருத்து நீங்கள் கேட்டிருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்களோட கருத்துக்கு வந்து நான் வன்மையான கண்டனத்தை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தேசபக்தி தான் இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குன்றதை வந்து காட்டுது. இதுவே தமிழ் படம் வந்திருந்தால் கண்டிப்பாக அது ஒரு முத்திரை குத்தி அதை காலி பண்ணியிருப்பாங்க. என்னோட படம் ரீசெண்டாக அப்படி தான் நடந்தது. இது இந்தி படமாக இருக்கிறதால அது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வெற்றி பெற்றதால இங்கே வந்து அந்த வெற்றியை யாரும் தடுக்க முடியல. ஸோ இங்கே வந்து நீங்கள் நல்லதோ தேசபக்தியோ இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயத்தையோ இந்து மதத்தை பற்றியோ இந்துத்துவை பற்றியோ நீங்கள் பேசவே முடியாது. பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முத்திரை குத்தப்படும். நீங்கள் ஒரு வெறியர்களாக வெளியே பிம்பப்படுத்தப்படுவீர்கள். அதெல்லாம் இருந்தாலும் நம்மளை கொண்டாடுற மக்கள் வந்து நம்மளை கொண்டாடிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். அப்படி என்னை கொண்டாடி இங்கே கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் உட்கார வச்சது தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. மக்களுக்கு வந்து அடையாளம் தெரியுது. நமக்கு யாரெல்லாம் நல்லது செஞ்சாங்க, நமக்கு யாரெல்லாம் இவ்வளோ நாள் நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்கன்ற அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டே வருது மக்களுக்கு. ஸோ இந்த ராமநவமி நாளில் நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கிறது ஒன்று தான், சரியான அரசியல் பின்னாடி போங்க, சரியான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்க. சின்ன கூட பார்த்து ஓட்டு போட வேணாம். யார் நமக்கு நல்லது செய்வாங்க, யார் நம்ம கூட நிற்பாங்க, யார் நம்மளோட அடுத்த தலைமுறையை இந்த இயற்கை அழிக்காமல் இருப்பாங்கன்றதை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் ஓட்டு போடுங்க. பாதி இயற்கை வளம் தமிழ்நாட்டில் இருக்கிற தேசபக்தி தான் இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குன்றதை வந்து காட்டுது. இதுவே தமிழ் படம் வந்திருந்தால் கண்டிப்பாக அது ஒரு முத்திரை குத்தி அதை காலி பண்ணியிருப்பாங்க. என்னோட படம் ரீசெண்டாக அப்படி தான் நடந்தது. இது இந்தி படமாக இருக்கிறதால அது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வெற்றி பெற்றதால இங்கே வந்து அந்த வெற்றியை யாரும் தடுக்க முடியல. ஸோ இங்கே வந்து நீங்கள் நல்லதோ தேசபக்தியோ இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஒரு விஷயத்தையோ இந்து மதத்தை பற்றியோ இந்துத்துவை பற்றியோ நீங்கள் பேசவே முடியாது. பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முத்திரை குத்தப்படும். நீங்கள் ஒரு வெறியர்களாக வெளியே பிம்பப்படுத்தப்படுவீர்கள். அதெல்லாம் இருந்தாலும் நம்மளை கொண்டாடுற மக்கள் வந்து நம்மளை கொண்டாடிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். அப்படி என்னை கொண்டாடி இங்கே கூப்பிட்டு வந்து இந்த மேடையில் உட்கார வச்சது தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்.
ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது, காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. மக்களுக்கு வந்து அடையாளம் தெரியுது, நமக்கு யாரெல்லாம் நல்லது செஞ்சாங்க, நமக்கு யாரெல்லாம் இவ்வளோ நாள் நம்மளை வந்து ஏமாற்றிருக்காங்கன்ற அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டே வருது மக்களுக்கு. ஸோ இந்த ராமநவமி நாளில் நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கிறது ஒன்று தான், சரியான அரசியல் பின்னாடி போங்க, சரியான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்க. சின்ன கூட பார்த்து ஓட்டு போட வேணாம். யார் நமக்கு நல்லது செய்வாங்க, யார் நம்ம கூட நிற்பாங்க, யார் நம்மளோட அடுத்த தலைமுறையை இந்த இயற்கை அழிக்காமல் இருப்பாங்கன்றதை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் ஓட்டு போடுங்க. பாதி இயற்கை வளம் நமக்கு அழிஞ்சு போச்சு, பாதி மலைகளை குறைஞ்சிட்டாங்க, பாதி மண்ணை சுரண்டிட்டாங்க. கடலுக்குள்ளே எங்கேயுமே இப்போ பவளப்பாறையை நம்ம பார்க்க முடியாது. நம்ம தமிழக கடலோரத்தில் இயற்கை வளங்கள் முழுதும் சுரண்டப்படுது. ஏன்னா அதில் தான் வந்து நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க. உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்தால் நீங்கள் போய் சண்டை போடுவீங்க. உங்கள் பேரில் ஒரு காணி இருக்குது, அந்த காணியில் யாராவது வந்து சும்மா ஒரு கொடி நட்டால் கூட சண்டை போடுவீங்க. ஆனால் நமக்கு சொந்தம் இல்லாத, நம்ம பேரில் பட்டா இல்லாத இந்த கடல்லையோ இந்த மலையையோ இந்த பூமியையோ சுரண்டுனா நமக்கு வந்து ரோஷம் வராது, நம்ம கேள்வி கேட்க மாட்டோம், நமக்கு வீரம் வராது. நிச்சயமாக நம்ம அதுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தேடி தான் ஆகணும். நம்மளை விட்டு அதெல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம அனுபவித்த இந்த மலைகளும் இந்த கடலும் இந்த மண்ணும் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கிறது இல்லை, கிடைக்க போகிறதும் இல்லை. இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு நம்ம நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும். அதனால் நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுங்க. எலெக்ஷன் நேரம். நான் பேச வேண்டியதெல்லாம் முழுசாக பேசி முடிச்சிட்டேன். ஸோ இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு, ரொம்ப சந்தோஷம் நான் சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களெல்லாம் பார்த்து உங்கள்கிட்ட கலந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச செய்திகளை பகிர்ந்துக்கிறது. நிறைய இன்னும் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை திரைப்படமாக சொல்கிறேன், நல்ல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.